உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு கோயில்ல என் அம்மைய பத்தி ஒரு தப்பா பேசுதான், அவளை தப்பா பேசுதான். அவனை அடிக்க போனா ஏன் மரியாதை கட்டணும் என்கிட்டயே சொல்லுதா. அது கேட்கும் போது நெஞ்சு வெடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அங்க அவளை நான் மட்டும் தானே பார்த்து சாக்க அவனே, நீங்க யாரும் எதுவும் ஆகலையே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க 50 பேர் அதுல கூட்டு களவாணி தானே? அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே நீ கூட்டு போய் அங்க நிக்க வச்சு அவமானப்படுத்தினீங்க. ஐயோ ஐயோ அண்ணே இல்ல. டேய், ஆத்திரத்துல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அறிவு மாட வேலை செய்யாத உனக்கு? அதான் மாமாவே சொல்றாருல்ல, யாருக்கும் தெரியாம அவங்களே பிளான் போட்டு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனாருன்னு. அது கூடவா உன் மண்டையில உரைக்காது? இல்லை, உன்னை ஏதாவது பேச வேண்டாம்னு சொன்னல. என்ன வியாக்கணம் பேச வந்தியா? எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும். இவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரூ ஏத்தி விட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு போன ஆளே நீ தாண்டி. எனக்கு தெரியும் இந்த ஆளுக்கு தான் அவ்வளவு அறிவு பத்தாத. வேணால பெத்த அப்பட இப்படி பேசுற வேலை வச்சுக்கிடாத. ஏன் உன் அறிவை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாச்சும் சொல்லிட போறேன். இவ பிளான் போட்டு கொடுத்துருக்கா, இம்பிட்டு பேர் அதுக்கு ஒத்து ஊத்தி இருக்கிய, அப்படிதானே? அண்ணே, இதுல எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு. கடைசியில நீ வந்து அண்ணனை ஏமாத்தி விட்டல. அண்ணே, என்னைய கூடவா நான் நம்ப மாட்டேன். இல்லை, நீ சேந்தல பண்ணிருக்க. அண்ணே, யாரையும் முன்னாடி நின்னு பேசாதீங்க, போங்க. ஏய், இங்க பாருங்கடி, நீங்க 1000 சொன்னாலும் அழுது புரண்டாலும் அவன் வந்து உங்களை நம்ப மாட்டான். யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி இவனுக்கு ஆத்திரம் பிடிச்சிருக்கு. இப்ப அவனுக்கு காது வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. பேசாம வாங்கடி, இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும். வாங்க மாமா. போங்கடி, போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இன்னைக்காச்சும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு உன் பொண்ணு கண்ணை கசக்குவா. அண்ணே, என்னைய மன்னிச்சிடுனேன்னு கதறுவா. அந்த முத்துப்பாண்டி பின்னாடி போனது பெரிய தப்புனேன்னு அப்ப உணருவா. என்னை மன்னிச்சிடுனே, உன் ஊர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தினேன்னு என் காலில் விழுந்து கதறுவா. ஆனா அவ எவ்வளவு அழுதாலும் சரி, இந்த ஜென்மத்தில் அவளை நான் மன்னிக்க மாட்டேன். டேய், வாய் மூடு. உனக்கு ஒண்ணுனா எசக்கி எவ்வளவு துடிச்சு போயிடுவா தெரியுமா? அவளுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, ஏன் அவளோட உலகமே நீதான்டா. ஆனா இப்போ ஒரே ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவளை கரிச்சு கொட்டுறியே, இது நியாயமாடா? என்னது ஒரு சம்பவமா? என்னல ஒரு சம்பவம்? அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணிட்டு போனால அது என்ன சம்பவம்? இனி கோயில்ல பண்ணால அது என்ன சம்பவம்? அவ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? இல்ல, எனக்கு மனசு இல்லையா? தோ நிக்கிறாரு, இவருக்கு இந்த வீட்டை பத்தியும் இந்த பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி என்ன தெரியும்? கையை சுட்டுக்காம ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியுமா அவருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை புள்ளையா இருக்கும் போதே பால் ஊட்டி, சோறு ஊட்டி, 10 பாத்திரம் எல்லாம் கழுவி, இதுக்கு பீத்த துணி எல்லாம் தோச்சு, அதுங்களுக்கு காய்ச்சல் அடிபட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போய் நின்று நான் பட்டி கிடந்தாலும் அதுக்கு ஒரு வேலை கூட பட்டி இருக்க கூடாதுன்னு அம்படி சோரி அதுக்கு அள்ளி அள்ளி ஊட்டி அவ்வளவு பாடுபட்டு உருவாக்குனே. இந்த மனுஷன் நிக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேள. காலைல சைக்கிள் எடுத்துட்டு பதறி இறக்க போவாரு, சாயந்தரம் வருவாரு, கொஞ்சோண்டு காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு அதுல பாதி வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு எங்கிட்ட பஸ் ஸ்டாண்ட்லயே மார்க்கெட்லயே விழுந்து கிடப்பாரு. போய் தேடணும், அப்பா அப்பான்னு தேடி இவரை தோல்ல தூக்கி போட்டு வரணும். இந்த குடும்பத்தையும் இவங்களையும் தோல்லையும் மார்லையும் போட்டு 20 வருஷமா சுமந்துகிட்டு இருக்கல. அதுக்கு ஒருத்தி நன்றிகரன் செஞ்சுட்டு போயிட்டால, அதை பார்த்து சந்தோஷப்பட சொல்லுத, எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டு போக சொல்லுத. ராத்திரி பகலா தாய் கோழி குஞ்சு கோழிகளை பார்த்து பார்த்து வளர்க்கிற மாதிரி போராடி போராடி வளர்த்தோம்ல. அவ கோயில 50 பேர் முன்னாடி பார்த்து என்னை கேட்கா, என் புருஷனை தொட்ட மரியாதை கட்டுப்படும் சொல்றால. அந்த பொறுக்கி போய் அவளுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பானால இத்தனை வருஷத்துல. அவன் புருஷன், அவனை என்னன்னு கேட்க போனவன், நான் மரியாதை கட்டு போனவன். அப்ப என்ன நிலைமையில என்ன வச்சிருக்கா? ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாலாம் நினைச்சிருக்கா? நீ இத்தனை வருஷம் வளர்த்த பாசம்லாம் எங்கல போச்சு அவளுக்கு?
இல்ல ஒரு நாய்க்கு சோறு போட்டா கூட நன்றியோட இருக்குமே. பாசம் வேண்டால, ஒரு நன்றி கூட இல்ல அவனுக்கு. ஏண்டி உன் இடத்துல நின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுதானே, அவன் என்ன நல்லவனா? இல்ல அத்தை, எங்க அண்ணன் தான் எங்க எல்லாரையும் வளர்த்துச்சு. கண்ணுக்கு கண்ணா வளர்த்துச்சு, பொத்தி பொத்தி வளர்த்துச்சு. நான் தான் அதோட பேச்சு கேட்காம. ஏய் சும்மா வாய மூடுடி. அவன் பேச்சு கேக்கல, துரோகம் தொரட்டினுக்கிட்டு. ஏட்டி உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. இந்த பாண்டி பையல கண்டாலே உனக்கு ஒமட்டும், பிடிக்கவே பிடிக்காது. பொறவு ஏண்டி அவன் கூட நீ வாழ வந்த? நீ உண்மையான காரணத்தை சொல்லுடி. சொல்லுடி. என் அண்ணன் கொலைகாரன் ஆக கூடாதுல்ல, அதுக்குதான். அதுக்கு தானே, உங்க அண்ணனுக்காக தானே. அது எனக்கு புரியுதுடி. ஆனா உன்னைய பொத்தி பொத்தி வளர்த்தானே, அவனுக்கு ஏன்டி புரியல? அத சொல்லு இப்போ. அதான் எனக்கு புரியல. எல்லா விஷயத்திலயும் என்ன புரிஞ்சுக்கிற என் அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக என்ன கைவிட்டுருச்சு? இந்த ஜென்மத்துல நீ என் தங்கச்சியே இல்லன்னு சொல்லிருச்சு. அண்ணன் இல்லாம நான் எப்படி அத்தை? எங்களுக்காகவே வாழ்ந்தது எங்க அண்ணன், அது அத்தை விட முடியுமா சொல்லு? பொம்பளை பொழப்பே சீப்பட்ட பொழப்பு தாண்டி, யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டாவ. ஆனா குறைச்சல்ல மட்டும் 50 பேரும் வருவாங்க. என்னத்த சொல்ல? ஆனா ஒண்ணுடி, உங்க அண்ணன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்கள மாதிரியும் இல்ல. அவனுக்குள்ள இருக்கிறது உண்மையான பாசம். சீப்போன்னு சொல்லுதானேன்னு நீ கலங்காதடி, அது அம்புட்டும் உன் மேல இருக்கிற பாசம் தாண்டி. கேட்டி, உங்க அண்ணனால உனக்கு விஷத்தை கொடுக்க முடியுமாட்டி? முடியாதுடி. கசக்குது அதனால விஷன்னு சொல்லுத, மருந்துனா கொஞ்சம் கசக்க தாண்டி செய்யும். அவனோட உதட்டுல வேணா கோவம் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உன் மேல அம்பட்டு பாசம் இருக்குடி. அந்த பாசம் கொஞ்சம் கூட குறையாது. ஆண்டவன் சத்தியமா நான் சொல்லுதேன், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அண்ணன் கேட்டி எசுக்கி என் தங்கச்சி என்ன மன்னிச்சிருட்டி, என்ன பெத்தவளேன்னு ஓடி வந்து உன்னை அப்படியே கட்டி புடிச்சுக்குவான். நீ பாத்துக்கிட்டே இரு. என் அண்ணன் நெசமா வருமாத்த, ஆனா அது வரைக்கும் நான் தாக்கு புடிச்சு உசுரோட இருப்பேன் அத்தை. ஏன்டி நீ இப்படி பேசுத? நீ மட்டும் இல்ல, அந்த காட்சிய பாக்குறதுக்கு நான் கூட தான் உசுரோட இருப்பேன். பரணி நான் பெத்த புள்ளனா, நீங்க 4 பேரும் நான் பெறாத புள்ளைங்க இல்லையா? நான் கூட இருப்பேன்டி. என்னைய தாயா நினைச்சு என் தோளை புடிச்சுக்க. என்னைக்கு உன்னைய இந்த அத்தை கைவிட மாட்டேன்டி, சரியா? சரி சரி, பட்னி கிடந்தா எதுவும் சரியாயிராது. 2 வாய் சாப்பிடு. அத்தை சொல்லுதல்ல, சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.